Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஃப்ளஃபி ஃப்ளேவர்ஃபுல் மஃபின்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. உங்களுக்கு குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உங்களுக்கு ஈஸியாகவே இந்த மஃபின்ஸ் வீட்டில் செஞ்சு கொடுக்கலும். வாங்க நாங்கள் மஃபின்ஸ் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு போவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டில் நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன் 2 கப்ஸ் ஆர் 240 கிராம்ஸ் ஃப்ளார். இப்போ இதுக்கு நான் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ விஸ்கால் நல்லா நாங்கள் இதை விஸ்க் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இதில் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நான் இன்றைக்கி பட்டர் 110 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். இப்படி விரலை வச்சு அமுக்கினா அந்த கன்சிஸ்டன்சியில் வைக்கணும். வெரி சாஃப்டாக வைக்கணும். ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு பால் எடுத்து அந்த பட்டரை இந்த பாலுக்கு ஆட் பண்ணி கொள்வோம். இப்போ இதை நல்லா நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளும். இதை ஹேண்ட் மிக்சராலேயும் உங்களுக்கு பீட் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பீட்டர் ஒன்று யூஸ் பண்ணி உங்களுக்கு பீட் பண்ணிக்கொள்ளும். இதுக்கு உங்களுக்கு வெஜிடபிள் ஆயிலும் ஆட் பண்ணிடலும். அப்படின்ட்டா ஹாஃப் வெஜிடபிள் ஆயில் ஹாஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அது உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறதாலும் ஹாஃப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நாங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி கொண்டுட்டு நாங்கள் இதுக்கு சுகர் ஆட் பண்ணி கொள்ளணும். நான் இன்றைக்கி 150 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். இந்த சுகர் நல்லாவே திணிச்சுட்டு நான் கிரைண்ட் பண்ணலை. உங்களோட சுகர் பெருசாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் நல்லாவே நாங்கள் பீட் பண்ணிக்கணும். இந்த பட்டரும் சுகரும் நல்லாவே கம்பைன் ஆகணும். இப்போ இது இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லாவே பீட் பண்ணி கொண்டு போகிறோம். நான் இதுக்கு 2 எக்ஸ் ஆட் பண்ணி கொள்ள போகிறேன். 2 எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீக்குக்கு 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். சூப்பராக யம்மியான ஹோம்மேட் டிஷ்ஷஸ் உங்களுக்கு என்ஜாய் பண்ணலும். இப்போமே டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி கொண்டு போகிறோம். இதுக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் எடுக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொள்கிறேன். திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் மீடியமில் நல்லாவே பீட் பண்ணி கொள்கிறேன். நான் இந்த மஃபின்ஸ் ரெசிபிக்கு 3/4 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த மக்கில் சரியாக 3/4 கப் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த மஃபின்ஸ்க்கு இதை ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன் சூப்பர் சாஃப்டாக வரத்துக்கு. இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ளாரில் கொஞ்சம் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். 3 டைம்ஸ்க்கு மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய கொஞ்சம் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மீடியமில் வச்சு நல்லாவே இதில் பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இப்படி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். திரும்பவும் நான் ஃப்ளார் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் நாங்கள் நல்லாவே பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இப்போ ஃபைனலாக பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃப்ளாவையுமே நான் இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மில்க்கையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ நல்லா அதே மாதிரி பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்வோம்.
ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இப்போ நான் பீட்டரை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஸ்பெச்சுலாவால் அப்படியே எல்லாத்தையுமே ஒன்றுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். செய்கிற வேலை எது செஞ்சாலும் ஃபுல் க்ளீனாகவும் நீட்டாகவும் செய்யணும். இப்போ மஃபின் ட்ரே எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் லைனர்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைனர்ஸ் எடுத்து அதை நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட மிக்சரை இதுக்கு கணக்காக ஈக்குவலாக வர மாதிரிக்கு நாங்கள் ஆட் பண்ணி கொள்வோம். இப்போ இதே மாதிரி எல்லா லைனர்ஸையுமே நாங்கள் ஃபில் பண்ணி கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லா லைனர்ஸுமே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இதை பேக் பண்ணிக்கொள்வோம். இது 180 செல்சியஸில் சரியாக 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா மஃபின் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் இதுக்கு இன்னொரு வேலை செய்ய போகிறேன். என்னண்டா, இதுக்கு சுகர் கொஞ்சம் மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். எல்லா மஃபின்ஸ்க்கும் சுகர் கொஞ்சம் கைக்கு எடுத்து அப்படியே நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, திஸ் இஸ் பேக்கிங் டைம். இப்போ நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மஃபின்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சட்டப்படியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மஃபின்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஆகிக்கின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சாஃப்டாக வந்துக்குது. வாயில் வச்சொன்னைக்கு கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பர் சாஃப்டாக வந்துக்குது இந்த மஃபின்ஸ். இந்த மஃபின்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.